சாப்பாடு, தண்ணி இல்லாம வாழ முடியுமா? சோறு, தண்ணி இல்லாம வாழ்றது எப்படி? ஆமாங்க. இப்போ கேஸ் இல்லாம நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்தோம் இல்லையா? திடீர்னு ஒரே நாள்ல யாருமே எதிர்பார்க்கல. கேஸ் கிடைக்கல. இதே மாரி சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன செய்யறது? தண்ணி கிடைக்கலன்னா என்ன செய்யறது? ஆமாங்க. சாப்பாடு, தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியுமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக முடியும். நாம எல்லாருக்கும் என்ன புரிஞ்சிருக்குன்னா, சாப்பிட்டா தான் உயிர் வாழ்வோம். தண்ணி குடிச்சா தான் உயிர் வாழ்வோம் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கிறோம். வெறும் மூச்சுக் காத்த வச்சு மட்டும் உயிர் வாழ முடியும். இப்பல்லாம் தேவையில்லைங்க. ஒரு வேள மீண்டும் சொல்றேன் நல்லா கவனிங்க. 3ஆம் உலகப் போர் வரப்போகுதுன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈரான் நடக்குதுங்க. நாளைக்கு இங்க வரக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? ஒரு வேள ஒரு வேள சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல. நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிடைக்கலன்னு உடனேயே நாமளே முடிவு பண்ணிருவோம். அவ்வளதான். ஆமா. அப்படின்னு முடிவு பண்ணிருவேங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. சாப்பாடு, தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியும். அது எப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த அ பயிற்சி ஒரு பயிற்சி பண்ணா உயிரோடு வாழலாம். அந்த பயிற்சிக்கு பெயர் 3 எழுத்து மந்திர ஜெபம். அந்த 3 எழுத்து என்னன்னா, ஏ, யு, எம். தமிழ்ல ஆ, உ, இம். இங்க பாருங்க, பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்குங்க. ஆனா பெரிய லாபம். இந்த வீடியோ கண்டிப்பா முழுசா பார்த்து வைங்க. 1 நாள் தேவைப்படும். இது நீங்க திடீர்னு பாதியில பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா, தேடும்போது ஒரு வேள கிடைக்காது. ஆமாங்க. சோறு தண்ணியே இல்லாதப்போ, இன்டர்நெட் மட்டும் இருக்குமா? அதனால முக்கியமான விஷயங்கள்லாம் இப்பவே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு வேள உங்களுக்கு ஒரு நாளைக்கு உதவி செய்யும். 3 எழுத்து மந்திர ஜெபம் செய்வதின் மூலியமாக சாப்பாடு, தண்ணி இல்லாமல் வாழலாம். ஏ-யு-எம் மெடிடேஷன் செய்வதன் மூலியமாக சோறு, தண்ணி இல்லாமல் வாழ முடியும். அதத்தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அவசியம் எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இந்த பயிற்சி. மீண்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படும்.